அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடம். இதுல நாங்க எங்களுடைய முதலாம் தவணைக்குரிய முதல் 3 பாடங்களையும் நிறைவு செய்திருக்கோம். அதாவது உயிர்ச்சூழல் விந்தைகள், எமது சூழல்ல இருக்கிறவை, அடுத்தது நீர் ஒரு இயற்கை வளம். இப்ப நாங்க 3 பாடங்களையும் படிச்சு முடிச்சிட்டோம். அதனால நாங்க திரும்ப ஒருக்கா டிவிஷன் மாதிரி பார்ப்போம் எங்களுடைய முதலாம் தவணை பரீட்சைக்கு. சரியா? அப்ப எல்லார்ட்டையும் புத்தகங்கள் இருக்குது, நீங்க அதை எடுத்து வச்சு கொள்ளுங்க. இதுல நாங்க முதல்ல இருந்து படிச்சதை திருப்பி ஒருக்கா பார்ப்போம். உங்களோட எக்ஸாமுக்கு அது உதவியா இருக்கு. இப்ப நீங்க புத்தகம் இருந்தா எடுத்து முதலாவது பாடத்தை பார்ப்போம். ஏற்கனவே படிச்சிட்டோம்லக்கா என்னதுனால நாங்க புக்ஸ திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு அது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, முதலாவது அலகு உயிர் சூழலின் விந்தைகள். சரியா? இதுல முதலாவது பாடத்துல நாங்க படிச்சது எங்களை சுற்றி வர இருக்கிற இந்த சூழல்ல என்னென்னலாம் இருக்கிறது என்றது தொடர்பானது. அப்ப நாங்க சூழல் அப்படின்னு சொல்றது அது ஒரு பாடசாலை சூழலாக இருக்கலாம், அது வகுப்பறை சூழலாக இருக்கலாம், வீட்டு சூழலாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதான் அந்த சூழல்ல வாழக்கூடிய உயிரினங்கள். அவற்றில என்னென்னவற்றை நாங்க அவதானிப்போம் என்றது தொடர்பாகத்தான் படிச்ச நாங்க. சரியா? அப்ப அதுல பாருங்க, உங்களுக்கு முதலாவது பக்கத்திலேயே வித்தியாசமான சூழல்கள் என்று படம் போட்டிருக்கு. சூழல் என்ற வார்த்தை பிள்ளைகள் ஒரு இடம், சூழல் என்றது இடம். சரியா? அப்ப அந்த இடங்கள் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கு. பாருங்க, முதலாவது ஒரு போக்குவரத்து நடக்கிற ஒரு இடமாக தரப்பட்டு இருக்கு. சரியா? இரண்டாவது ஒரு பிரதேசத்துல மனிதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழல், ஒரு மலை பிரதேசமாக இருக்கு. மூன்றாவது பாருங்க, அதுல ஒரு காட்டுல இருக்கிற ஒரு குளம் தரப்பட்டிருக்கு. அங்க விலங்குகள் நிறைய இருக்குது, கிளி இருக்குது, மான்கள் இருக்குது, யானைகள் இருக்குது, மரத்துல குரங்கு இருக்கு. அது ஒரு காட்டு சூழல். நாலாவது படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு கடற்கரை சூழல். இவ்வாறு எங்களுக்கு சூழல்கள் பல்வேறு வகைப்படுது, அங்க இருக்கிற கூறுகளும் வேறுபடுது. பாருங்க, கடற்கரை சூழல்ல தான் கடல் நீர் இருக்கு, குளத்து சூழல்ல குளத்து நீர் தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற கடல் தண்ணி உப்பு தண்ணியாகவும், காட்டுல இருக்கிற குளத்துல இருக்கிற நீர் நல்ல தண்ணியாகவும் இருக்கு. சரியா? அப்ப அது வித்தியாசப்படுது. ஒரே பொருள் ஒரே மாதிரி கூறுதான், ஆனா வேறு வித்தியாசமாக இருக்கு. அதே மேலே இருக்கிற 2 படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முதலாவது படத்துல பாருங்க, தரை சமாந்தரமாக சமனாக இருக்கு. ஆனா இரண்டாவது படத்துல அங்க மலைகள் காட்டப்பட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்கிற நிலத்துக்கும் அங்க இருக்கிற தரைக்கும் உயரத்துல வித்தியாசங்கள் தெரியுது. அப்ப ஒவ்வொரு இடங்களும் வேற வேற மாதிரி இருக்கு. இது மலை பிரதேசம், இது கடற்கரை பிரதேசம், இது காட்டு பிரதேசம், இது நகர பிரதேசம். அப்ப சூழல்ன்றது வித்தியாசங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்க சூழல் என்றுதான் சொல்லுவோம். நகரம் ஒரு சூழல், கிராமம் ஒரு சூழல், பாடசாலை என்றா ஒரு சூழல், கோயில் என்றா ஒரு சூழல், சந்தை என்பது ஒரு சூழல். சரி, அப்படி சூழல் என்று நாங்க சொல்றது இடம் என்ற மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கணும்.
அப்ப அந்த சூழல்ல இருக்கக்கூடியவை பற்றித்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சூழல்ல இருக்கிற கூறுகள்ல பாருங்க, அடுத்த பக்கத்துல உங்களுக்கு தரப்பட்டது வளர்ச்சியை காட்டக்கூடியது, வளர்ச்சியை காட்ட முடியாது. இந்த சூழல்ல இருக்கிற வளரக்கூடியது எது, வளர முடியாதது எது என்று பார்த்துருக்கு. அப்ப என்னண்டு வளருது? இப்ப நீங்க பாருங்க, இதுல ஒரு சிறுவன் ஒரு சின்ன வயசுல போட்ட ஷூ எடுத்து வச்சு யோசிச்சு கொண்டு இருக்கிறார். அதாவது இது அவர் தான் போட்டிருக்கிறார் சின்ன வயசுல, ஆனா இப்ப அவருக்கு காணாம போயிட்டு. ஏன் காணாம போயிட்டுதுன்னு அவர் யோசிக்கிறார். அப்ப அவர் என்ன செய்துட்டார்? வளர்ந்துட்டார், அதனால காணாம போயிட்டு. அப்ப வளர்ச்சின்னா என்ன? இந்த பையன் வளர்ந்திருக்கிறாரு. அப்ப வளர்ச்சின்னா என்ன? அவர் ஒரு உயரத்திலையும் உடலினுடைய பருமனிலையும் சரியா, உடலினுடைய பருமனிலையும், அதாவது அவற்றை உயரம், கனவளவு, வெயிட், திணிவு எல்லாத்திலையும் ஒரு மீளாத அதிகரிப்பை காட்டுறேன். மீளாத என்றா என்னன்னு சொன்னா நாங்க படிக்கைக்கே ஏற்கனவே பார்த்தோம். மீளாத திரும்ப முடியாத, மீண்டும் அவர் என்னவாக இயலாது, அவர் சிறியவர் ஆக இயலாது, அந்த சின்ன குழந்தையா ஆக இயலாது, அப்படி ஆக முடியாத அதிகரிப்பு. அவருக்கு வெயிட் கூடிக்கொண்டே போற, அவர் திரும்ப அவர் சின்ன பிள்ளையா வர இயலாது. அதை நாங்க குரோத் என்று சொல்லுவோம், வளர்ச்சி. ஒரு ஆளினுடைய உடலினுடைய பருமன்ல, அதாவது உயரத்திலையும் கனவளவிலையும் திணிவிலையும் ஏற்படக்கூடிய மீளாத அதிகரிப்பு தான் வளர்ச்சி என்று சொல்லும். வளர்ச்சி என்றால் என்ன என்று உங்களுக்கு வினா வரலாம். வளர்ச்சின்னா என்னன்னு சொல்லி ஒரு வினா வரலாம். சரி, பாருங்க, சூழலில இருக்கிற எல்லா பொருளும் இவ்வளர்ச்சியை அவதானிக்க முடியும். அப்ப வளர்ச்சி என்றது, இப்ப நாங்கள் மனிதர்கள் வளர்றோம் என்று கதைக்கிறோம். அப்ப எல்லா பொருளுமே வளருமா என்று உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்ப வீட்டுல இருக்கிற மரம் வளர்றத நீங்க பாப்பீங்க. வீட்டுல இருக்கிற மரம் வளர்றத பாக்குறீங்க. அதே வீட்டை இருக்கிற செருப்பு வளருதான்னு கேட்டா இல்ல. ஏன் மரங்கள் வளருது, செருப்பு வளரல? பூனையண்டா பூனை சின்ன குட்டியா இருந்தது, பிறகு வளர்ந்து வருது. நாய்க்குட்டியாக இருக்கிறது, பிறகு வளர்ந்து வருது. அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுங்க, வளர்ந்து வருதுண்டா இந்த சூழல்ல இருக்கிற எல்லாமே வளருமா? சிலது வளராது என்றது உங்களுக்கு விளங்கிடும். அப்ப ஒரு அட்டவணை போட்டு நாங்க எழுதியிருந்தோம். என்னது? வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருட்கள் என்ன, வளர்ச்சியை காட்டாத பொருட்கள் என்ன. அப்ப வளர்ச்சியை காட்டுறதுன்னா நீங்க என்னென்ன பார்ப்பீங்க உங்களோட வீட்டுல சரி, பாடசாலையில சரி, எது எது வளரும்? மரங்கள் வளரும். சரியா, வேற என்ன வளர்றத பாக்குறீங்க? நாய் வளரும். வேற வேற என்ன வளர்ச்சியை காட்டுது? கோழி குஞ்சு வளரும், வளர்ந்து பெரிய கோழியா வரும், அல்லது சேவலா வரும். மாடு வளரும், ஆடு வளரும். சரியா, அப்படி ஒரு உயிர் உள்ள பொருட்கள் எல்லாம் வளர்ச்சியை காட்டுவதை நீங்க பார்க்கலாம். உயிர் உள்ளதெல்லாம் வளருது. அப்ப மரங்கள் வளருதுன்னா மரங்களுக்கு உயிர் இருக்கா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு மரத்துக்கு உயிர் இருக்குன்னு சில வேளை தெரிஞ்சிருக்கு. ஆனா மரங்களுக்கு உயிர் இருக்கு. ஏன்? அது வளருது, மரங்கள் வளருது. அப்ப வளர்ச்சியை காட்டாத பொருட்கள்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டுல இருக்கிற கதிரை, மேசை, பென்சில், புத்தகம், புத்தகப்பை, பொட்டில்கள், அவை வளர்ச்சியை காட்டாத பொருட்கள். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பொருட்கள்ல சில பொருட்கள் தான் என்ன செய்யும்? வளர்ச்சியை காட்டும். சில பொருட்கள் வளர்ச்சியை காட்டுவது இல்லை. சரியா?
அப்ப வளர்ச்சியை காட்டுற பொருட்கள் எல்லாம் என்னது? உயிருள்ள பொருட்கள் என்று பார்க்கிறோம். வளர்ச்சியை காட்டுகின்ற எல்லாம் உயிருள்ள பொருட்கள். உயிர் இருக்கிறது தான் வளர்ச்சி அடையுதுன்னு பார்க்கிறோம். ஏன் நீங்க உயிருள்ள பொருளுக்கு அந்த வளர்ச்சியை காட்டக்கூடியவை என்று நீங்கள் எழுதினது எல்லாமே உயிருள்ள ஒரு பொருள், உயிருள்ள ஒரு ஏதோ ஒரு அங்கி. ஆகவே அதுக்கு உயிர் இருக்கு. சரியா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு உயிருள்ள அங்கி எல்லாத்துக்குமே வளர்ச்சி என்றது ஒரு பொதுவான விஷயம். சரியா? அப்ப வளர்ச்சி என்று நாங்க கதைக்கிறது உயிர் இருக்கிற எல்லாமே வளரும் என்றது அர்த்தம். இதே போல உயிருள்ள பொருட்கள் எல்லாத்துக்கும் வேற என்ன இயல்பு பொதுவாக வரும்? அதாவது உயிருள்ளவை காட்டக்கூடிய பொதுவான இயல்புகள். உயிருள்ள எல்லாமே எதை எதை காட்டும்? அப்போ ஒரு உயிருள்ள பொருளண்டா இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கம் செய்யறதுண்டா என்ன? தன்னை போல இன்னொரு அங்கியை உருவாக்கக்கூடும். பாருங்க, ஒரு பூனை குட்டி போட்டா இன்னொரு பூனை, ஒரு கோழி முட்டையிட்டு அதுல இருந்து குஞ்சு பொரிச்சா இன்னொரு கோழி குஞ்சு கோழி உருவாக்கப்படும். ஒரு பறவை முட்டை போட்டு அந்த பறவை போல இன்னொரு குஞ்சு பொரிக்கும். நாய் குட்டி போடும், நாயை போல இன்னொரு குட்டி. மாடு கன்று போடும், ஆடு குட்டி போடும். அப்படி எங்களுக்கு அந்த உயிருள்ள ஒரு அங்கி இன்னொரு அங்கிய உருவாக்க முடியும். அது இனப்பெருக்கம் செய்யுது. தாவரங்கள் அப்ப எப்படி இனப்பெருக்கம் செய்யுது? ஒரு தாவரம் வளருது, அதன் வித்துக்கள் உருவாக்குது. அதாவது வித்து மாம்பழம் மாம்பழம் சாப்பிட்டா பிறகு உள்ளுக்கு மாம்பழத்தினுடைய விதை இருக்கு. அப்ப அதை போட்டு அதுல இருந்து ஒரு புதிய மாமரத்தை உருவாக்க முடியும். அதே மாமரத்தை திருப்பவும் நாங்க உருவாக்க முடியும். அப்ப அது என்னது? ஒரு உயிருள்ள பொருள் தான். மரங்கள் உயிருள்ள பொருட்கள், உயிருள்ளவை. அவை வளர்ச்சியை காட்டுது, இனப்பெருக்கம் செய்யுது. அதே போல இன்னொரு மரத்தை தோற்றுவிக்குது அல்லது உருவாக்குது. ஆகவே அது என்னது? உயிர் உள்ளது. அடுத்தது என்ன? உயிருள்ள பொருட்கள்ல அசைவை நீங்கள் பார்க்க முடியும். உயிர் இல்லை என்று சொன்ன பிள்ளைகள் எதுவுமே அசையாம இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப மனிதர்களே இறந்து போயிட்டா அவர்கள நீங்க எந்த அசைவையுமே பார்க்க இயலாது. பேசாம இருப்பேன், அவர்கள ஒரு அசைவும் இருக்காது. அதுவே ஒரு பட்டை மரத்தை பாருங்க, அதுவும் அசையாம பேசாமலே நிற்கும். பட்டை போன மரம்னா அது இறந்து போயிட்டு அந்த மரம். அதே நல்ல உயிர் உள்ள பெரிய மரத்தை பாருங்க, நன்றாக அசைந்து காற்றுக்கு நன்றாக அசைகிறத நீங்க பாக்க. சரி, ஆகவே அசைவுகள் என்றதும் ஒரு உயிருள்ள பொருளின் இயல்புதான். இப்ப நாயை பாருங்க, அது நடந்து திரியுது, படுத்திருக்குது, எழும்புது, ஓடுது, அது அசையுது. சரியா? அப்ப அசைவுன்றது இடப்பெயர்ச்சி என்றும் நாங்க சொல்லலாம். இடப்பெயர்ச்சின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. நான் என்ன செய்யும்? நடந்து போகும். மனிதர்கள் என்ன செய்வோம்? நடந்து போகும். குதிரை ஓடி போகும் அல்லது நடந்து போகும். முயல்கள் பாஞ்சு பாஞ்சு போகும். மீன்கள் நீந்தி நீந்தி போகும். பாம்புகள் ஊர்ந்து செல்லும். அப்ப பாருங்க, ஒரு உயிர் உள்ள பொருள் ஒரே இடத்துல இருக்காது. அது என்ன செய்யும்? அசையும், இடப்பெயர்ச்சி அடையும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் கட்டாயம். ஒரே இடத்துல நின்று இருக்கிறது. சரி, அப்ப நீங்க தாவரங்களை யோசிக்கலாம். தாவரங்கள் ஒரே இடத்துல இருந்து கொண்டு மட்டும் அசையக்கூடியவை. அவை நடந்து தெரியாதானே பிள்ளைகள்? ஒரு மரம் தட்ட பாட்டுக்கு நடந்து தெரியுமா? இல்லை. அப்ப அது நின்று கொண்டே அசையக்கூடியது. சரியா? அவை உயிர் உள்ளவை காட்டு. அதே மாதிரி சுவாசம். அப்ப சுவாசம் சொன்னா நாங்க உயிர் வாழ வேணும்ட்டா சுவாசிக்க வேணும். சரியா? இப்ப சுவாசம் நாங்க சுவாசிக்கிற மாதிரி நாய் பூனையில இருந்து எல்லா உயிருள்ள
அங்கேயும் சுவாசிக்கும். ரைட், அப்ப தாவரங்களும் சுவாசிக்குது. போஷணை மற்றும் வளர்ச்சி. போஷணை என்று சொன்னா சாப்பாடு. உங்களுக்கு கட்டாயம் உயிர் இருந்தா சாப்பாடு கொடுக்கும், பசிக்கும். நாய்ப்பூடைக்கும் பசிக்கும். சரியா? தாவரத்துக்கும் பசிக்கும். பசிக்கும் கொண்டு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் போஷணை அதுக்கு தேவை. அதாவது அது வளர்றதுக்கு தேவைதானே பிள்ளை. தாவரம் வளர்றதுக்கு பாருங்க, நாங்க பயிர்களுக்கு எல்லாம் யூரியா போடுவோம், உரம் போடுவோம், தண்ணி ஊற்றுவோமே. அதுக்கு போஷணை தேவை, தாவரத்துக்கு தேவை. கொடுத்தாத்தான் அது வளரும். ஆகவே போஷணை என்பது ஒரு உயிருள்ள அங்கிக்கு கட்டாயம் அவசியமானது. சரியா? அப்ப வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் உயிருள்ளவை. வளர்ச்சியை காட்டாத பொருட்கள் அப்ப என்னன்னு சொல்லுவாங்க? பென்சில், மரம், துப்புத்தடி, விளக்குமாறு, கதிர, மேச இதெல்லாம் வளராது. அப்ப அவற்றை என்னன்னு சொல்லலாம்? உயிரற்ற பொருள். அதே வளரையில அதுக்கு உயிர் இல்லை. அதுக்கு உயிர் இருந்திருந்தா அதை என்ன செய்திருக்கும்? கட்டாயம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆகவே இந்த சூழல்ல வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருட்கள், வளர்ச்சியை காட்டாத பொருட்கள். அதிலேயும் வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருட்களை உயிருள்ள பொருட்கள் என்றும், வளர்ச்சியை காட்டாத பொருட்களை உயிரற்ற பொருட்கள் சொல்ல முடியும். இதுதான். அப்ப நாங்க அட்டவணை போட்டு எழுதி கொள்ளுவோம். சரியா? அப்ப இதுல அட்டவணை ஒன்று போடுவோம், எழுதி கொள்ளுங்க. வளர்ச்சியை காட்டும் பொருட்கள். போடுங்க, வளர்ச்சியை காட்டும் பொருட்கள். நடுவில் ஒரு கோடு போட்டு வளர்ச்சியை வளர்ச்சியை காட்டாத வளர்ச்சியை காட்டாத பொருட்கள். அட்டவணையை போடுவோம். அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்களை நீங்க எழுதுங்க பாப்போம். வளர்ச்சியை காட்டுற பொருள், வளர்ச்சியை காட்டாத பொருள். சரியா? இப்ப நான் வளர்ச்சியை காட்டுற பொருளுக்கு எழுதி கொள்கிறேன். மரம், மரம், மனிதன், நாய், பூனை, மயில், மாடு, ஆடு. சரிங்க, பார்த்து எழுதுங்க.
அடுத்த பக்கத்துல நாங்கள் எழுதுவோம் வளர்ச்சி காட்டாதவை. வளர்ச்சியை காட்டாதவை என்ன? உயிர் அற்ற பொருட்கள். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச உயிர் இல்லாத பொருட்களை இந்த சைட்ல போடும். சரியா? இப்ப வளர்ச்சியை காட்டாத பொருட்களை பார்த்து எழுது. எழுதிட்டீங்களா? சரி, இப்ப இதே பொருட்களை நாங்க இன்னொரு பேரும் சொல்லி எழுது. இப்ப வளர்ச்சியை காட்டுற பொருட்களை நாங்க என்னன்னு சொல்லலாம்? உயிருள்ள பொருட்கள். மரம், மனிதன், நாய், பூனை, மயில், மாடு, ஆடு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. இஞ்சால உயிர் இல்லை. சரியா? அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். வளர்ச்சியை காட்டுறது, வளர்ச்சியை காட்டாதது, உயிர் உள்ளது, உயிர். சரியா? அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி. சரி, அப்ப நாங்க அடுத்தது என்ன படிச்சனாங்கன்னு பார்ப்போம். ஆகவே சூழலில் உள்ளவற்றை உயிருள்ளவை, உயிரற்றவை என பிரதானமாக இரண்டு கூட்டங்களாக நாங்க வகைப்படுத்த முடியும். பாருங்க, இதுல உயிர் உள்ளவற்றுக்கு அவை என்னென்ன காட்டியிருக்கிறோம்? மனிதன், நாய், மரம், கிளி. அதே உயிரற்றதுக்கு பாருங்க என்னென்ன காட்டியிருக்கிறோம்? ஒரு தண்ணி குடிக்கிற கிளாஸ், சைக்கிள், கல்லு, பேனை, புக்ஸ், புத்தகம். அப்ப அவற்றுக்கு உயிர் இல்லை. அப்ப உங்களுக்கு இதுல இருந்தே வித்தியாசம் தெரிஞ்சு. உயிர் உள்ளதுகள், உயிரற்றதுகள். இந்த உயிர் உள்ளது எல்லாமே வளரக்கூடியது, உயிரற்றதுகள் வளராது. சைக்கிள் எங்கேயாவது வளர்ந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்ல நீங்க படிக்கிற புத்தகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளருதா? இல்ல. சரியா? அப்ப அது வளராது. உயிரற்றவை வளர்ச்சியை காட்டாது. சரியா? ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம். இந்த உயிருள்ளவை இடப்பெயர்வு, போஷணை முறை, வளருகின்ற தன்மை போன்றவற்றில வேறுபடும். எல்லாம் ஒரே மாதிரி இடம்பெயராது. இப்ப மனிதன் நடந்து போகலாம், நாய் நடந்து போகலாம், பாம்பு நடந்து போகலாமோ? பாம்பு எங்கேயாவது நடந்து போகுமா கிளம்பி? இல்ல. பாம்பு என்ன செய்ய வேணும்? ஊர்ந்துதான் போகும். சரியா? அப்ப அது இந்த இடம்பெயர்வு வித்தியாசம். போஷணை முறையில வித்தியாசம் இருக்கு சொல்லி. போஷணை முறையில என்ன வித்தியாசப்படுதுன்னா, இப்ப மனிதன் பாருங்க சாப்பிடுறது நான் கைகளால எடுத்து அள்ளி சாப்பிடுறோம்.
நாய் மனிதர்களை மாதிரி சாப்பிடுமா? இல்ல. அல்லது பாம்பு மனிதர்களை போல சாப்பிடுதா? இல்ல. முதலை என்ன செய்யுது? முழுசா விழுங்கு. அப்ப அதெல்லாம் போஷணை முறை என்பது சாப்பிடுற முறை வித்தியாசம். கோழி எப்படி சாப்பிடும்? கொத்தி கொத்தி சாப்பிடும். சரியா? அப்ப ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் எல்லாத்துக்கும் சாப்பாடு முக்கியம்தான். ஆனா சாப்பிடுற முறை வேற இருக்கு. வேற வேறையாக இருக்கு. எல்லா உயிருள்ள பொருளும் இடப்பெயர்ச்சி அடையும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனா போற முறை வேறுபடும். வேற வேற ஒன்று நீந்தி செல்லலாம், அல்லது உருண்டு செல்லலாம், நடந்து செல்லலாம், ஓடி செல்லலாம், பாய்ந்து செல்லலாம். சரியா? அப்ப அந்த முறை பறந்து செல்ல முடியும். அப்படி வித்தியாசம் வித்தியாசமா போகுது என்று சொல்லப்படும். ரைட். எனவே இவற்றை 2 வகைகளாக வகைப்படுத்த முடியும். அதாவது நாங்க பார்த்ததுல தாவரங்கள், விலங்குகள் என்று 2 வகை இருக்கு. பொதுவாக இந்த சூழல்ல நாங்க பார்க்கிற எல்லாவற்றையும், அதாவது உயிருள்ள எல்லாவற்றையும் நாங்க தாவரங்கள் அல்லது விலங்குகளுக்கு தான் எழுதுவோம். ஒரு உயிருள்ள பொருள் சொல்லுங்கன்னா தென்னை மரம், வாழை மரம், மாமரம், அங்கால கிளி, பூனை, நாய், ஆடு, மாடு எல்லாம் சொல்றோம். இந்த உயிருள்ள பொருள்ல தாவரத்தை சொல்றோம் அல்லது விலங்கை பற்றி கதைக்கிறோம். உயிர் இருக்கு. சரியா? அப்ப இந்த வேறுபாடுகள் தாவரத்துக்கும் விலங்குக்கும் இருக்கு. சரியா? பாருங்க, இப்ப இதுல சில தாவரங்கள்ன்ற படங்கள் உங்களுக்கு தந்திருக்கு. தென்னை மரம், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வீடுகள்ல இருக்கு. பலாமரம் வீட்டை இருக்குது, பார்ப்பீங்க. மூங்கில் எங்கேயாவது போகைக்குள்ள காடுகள்ல அல்லது வெளியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மூங்கில். அப்பாசி வீடுகள்ல இருக்கு. அப்ப இது சில தாவரங்கள். எல்லா தாவரமும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. தாவரங்கள் என்றது பொதுவான பெயர். ஆனா அவற்றினுடைய வடிவங்கள் வித்தியாசம். சரி, அதே மாதிரி நாங்க கீழே பார்க்கிறது பணத்து பூச்சி. சரி, நாங்கள் இதுல பார்க்கிறது விலங்குகள். விலங்குகள்ல வேற வேற விலங்குகள் இருக்கு. அதாவது மான்கள் வித்தியாசம், மீன்கள் வித்தியாசம், கிளிகள் வித்தியாசம், நத்தை, வண்ணத்து பூச்சி. அப்ப இவற்றை நாங்க விலங்குகள் என்று சொல்லுவோம். அதுல பறவைகள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு, மீன்கள் இருக்கு, காட்டு விலங்குகள் இருக்கு. எல்லாமே வித்தியாசமானவை. சரியா? அப்ப நாங்க தாவரங்களையும் விலங்குகளையும் பார்த்திருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப இந்த சூழல்ல எங்களுக்கு தாவரமும் தெரியும், விலங்கும் தெரியும். இது தவிர வேற ஏதாவது இந்த சூழல்ல இருக்குதா யோசிச்சு பாருங்க. தாவரத்தையும் விலங்கையும் தவிர இந்த சூழல்ல வேறு ஏதாவது பார்க்க முடியுமா? வேற ஏதாவது உயிரங்கிய பார்த்திருக்கிறீங்களா? தாவரம் விலங்க தவிர. அப்ப அதை பற்றி நாங்க ஆராய்ஞ்சு பார்க்கிறதுக்கு ஒரு செயற்பாடு உங்களை செய்து பார்க்கட்டும். பாருங்க, அந்த செயற்பாட்டுல நீர் தடாகத்தில இருந்து பெறப்பட்ட சிறிதளவு நீர், வைக்கோல் நீர், கூட்டு நுணுக்கு காட்டி, கண்ணாடி, வழுக்கி, மூடி துண்டு. சரி, இந்த நீர் தடாகத்திலிருந்து பெறப்பட்ட சிறிதளவு நீர் என்றால் ஏதாவது தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கட்டும். அதே போல இந்த வைக்கோல் தெரிந்த உங்களுக்கு இந்த நெல் அரிஞ்சு சுடுவட்டினா வைக்கோல் வரும்.
அந்த வைக்கோலை ஊற விட்டா அதுல இருந்து கிடைக்கிற தண்ணி தான் வைக்கோல் நீர். சரியா? அத கோட்டு நுணுக்கு காட்டி என்றது இது ஒரு உபகரணம். இது எப்படி இருக்குமென்னு நாங்க படத்துல பார்ப்போம். சரியா? அது உங்களோட ஸ்கூல்ல ஆய்வு கூடங்கள்ல இருக்கு. விஞ்ஞான ஆய்வுக்கூடம் லேப்ல இருக்கும், பார்த்திருப்பீங்க. அது அதுக்கு வைக்கிறதுக்காக கண்ணாடி வழுக்கியும் மூடிட்டு உண்டு. சரியா? அப்ப படிமுறை என்றால் என்ன செய்கிறது? ஆசிரியற்ற துணையுடன் நீர் தடாகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட நீரிலிருந்து சில துளிகள், வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீரிலிருந்து சில துளிகள் தனித்தனியே கண்ணாடி வழுக்கியில் எடுத்து மூடி துண்டால் மூடி நுணுக்கு காட்டியினுண்டால் அவதானங்கள். அப்ப பாக்குறோம் என்ன செய்யட்டும், அத நுணுக்கு காட்டில அந்த தண்ணிய விட்டு பார்க்கணும். இப்ப நீங்க அந்த நுணுக்கு காட்டில என்ன பார்க்கலாம்டா, மிகச்சிறிய ஏதோ ஒரு அங்கி அசைகிறத பார்க்கலாம். மிகச்சிறிய அங்கி அசைகிறத பார்க்க முடியும். சரியா? அப்ப இந்த எங்களோட சூழல்ல தாவரங்கள், விலங்குகளை தாண்டி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத அங்கி இருக்குது. சரியா? அப்ப அந்த அங்கி என்ன? எங்களோட கண்ணுக்கு தெரியாம, அதாவது அந்த நீரை நாங்க எடுத்து வச்சு கையில வச்சு பார்த்தா அதுல எதுவுமே தெரியாது. ஆனா அத நுணுக்கு காட்டியில வச்சு பார்க்கல மிகச்சிறிய அங்குகள் அதுல அசைகிறது தெரியுது. அப்ப அவை என்ன பேரால அழைக்கலாம்? எங்களோட கண்ணுக்கு தெரியாத அந்த அங்கிய நாங்க எப்படி சொல்லலாம்டா, நுண்ணங்கி என்று சொல்லலாம். நுண்ணிய அங்கி, நுண்ணங்கி. சரியா? கண்ணுக்கு தெரியாத, வெறும் கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய அங்கி நுண்ணங்கி. கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய அங்கிய நுண்ணங்கி என்று சொல்லுவோம். சரியா? அப்ப பாருங்க, அதுல என்ன மாதிரி அங்கிகளை நாங்க பார்க்கலாம். நுண்ணங்கிகளை உதாரணம், நுண்ணங்கிகளுக்கான உதாரணம் பாருங்க. தனி அங்கியாக இருக்கும் போது வெறும் கண்ணால பார்க்க முடியாத மிகச்சிறிய அங்கிகள், அதை நாங்க மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லுவோம். மிகச்சிறிய நுண்ணங்கி. அப்ப அந்த படங்கள் உங்களுக்கு தந்திருக்கணும். நீங்க அத வெறுங்கண்ணால பார்த்தா தெரியாது. அதையே நுணுக்கு காட்டில பார்த்தா அது அசையும். பாருங்க, முதலாவதாக இருக்கிறது சொல்றது அமீபா. முதலாவது படத்துல இருக்கிறது அமீபா என்ற நுண்ணங்கி. இப்ப இது நீங்க சும்மா தண்ணியில பார்த்து கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க இயலாது. அதை நுணுக்கு காட்டில வச்சு பார்க்கணும். சரியா? இரண்டாவது படத்துல காட்டி இருக்கிறது பச்சையா அது சின்ன சின்னதா வட்ட வட்டமா மேல ஒரு இரண்டு உணர்கொம்புகள் மாதிரி 2 பெருச கொம்புகள் இருக்கு. இந்த படத்துல அப்படி வடிவா தெரியல. உங்களுக்கு சில விளக்கீறி காட்டுறதா இருந்தா மேல 2 உணர்கொம்பு பாப்பீங்க, அல்லது பெருச கொம்பு அல்லது சவுக்கு முளை என்று சொல்லுவோம். அப்ப இந்த நுண்ணங்கி பிளாமிடோமோனஸ் என்று சொல்றோம். மூன்றாவது படத்துல காட்டி இருக்கிறது பாதம் போன்ற அமைப்பில இருந்தா பரமீசியம். பாதம் போன்ற அமைப்பு இருந்தா அது பரமீசியம் என்று சொல்லும். நாலாவது காட்டி இருக்கிறது பாக்டீரியாக்கள். சின்ன சின்ன உருளை வடிவான அமைப்புல இருந்தா அவற்றை நாங்க பாக்டீரியாக்கள் என்று சொல்லுவோம். முதலாவது அமீபா, இரண்டாவது பிளாமிடோமோனஸ், மூன்றாவது பரமீசியம், நாலாவது பாக்டீரியா. இவை நாலும் நுண்ணங்கிகள். சரியா? இப்ப நுண்ணிய அங்கி வெறும் கண்ணால பார்க்க முடியாத
அங்கிகள் என்று சொல்றோம். ஆகவே இந்த சூழலில் தாவரங்கள், விலங்குகள் தாண்டி நுண்ணங்கிகள் எனப்படுகின்ற சிறிய அங்கிகள் வாழுது என்று பார்க்கிறோம். சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் நாங்க ஏற்கனவே படிச்சது, ரிவிஷன் பண்ணிக்கொண்டு போவோம். இதுதான் அந்த நுணுக்கு காட்டி. இதுல வச்சுதான் நாங்க இந்த நுண்ணங்கிகளை பார்க்க முடியும். சரியா? இப்ப பாருங்க, இதுல இந்த மேல இருக்கிற குழாய் வழியாகத்தான் வச்சு பார்ப்போம். அப்ப அது பார்க்கிற குழாய். சரியா? இதுல இருக்கிற இந்த மேடையில தான் கண்ணாடி துண்டை வச்சு பார்க்க வேணும். கண்ணாடி துண்டுல அந்த நீரு நாங்க வைக்கோல் தண்ணின்னா வைக்கோல் தண்ணியில ஒரு ட்ராப், ஒரு துளி விட்டா காணும். அந்த துளிய இந்த வேசையில இந்த நடுப்பகுதியில வச்சுட்டு இந்த குழாய் வழியாக இப்படியே மேல பார்க்கும். இந்த நூலாக எங்களுக்கு கண்ணை வச்சு பார்க்கும். அது எதுல இந்த கீழே இருக்கிற நீர்ல என்னென்ன நுண்ணங்கிகள் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ரைட். இந்த சைட்ல இருக்கிற இந்த பட்டனை நாங்க ப்ரெஸ் பண்ணி மிக கிட்ட கொண்டு போய் அதை பெருசாக்கி பார்க்கலாம். சரியா? ரைட். அடுத்தது இந்த நுண்ணங்கிகள் எங்கெங்க இருக்கு? நீங்க யோசிக்கலாம், நீர்ல மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டா இல்ல. அது நீர்லையும் இருக்கலாம், மண்ணிலையும் இருக்கலாம், வளியிலையும் இருக்கலாம். வளி என்றா காற்று, காற்றுல கூட இருக்கலாம், மண்ணிலையும் இருக்கலாம். நீங்க நடந்து தெரிகிற மண்ணில இருக்கலாம், ஒரு குளத்து மண்ணில இருக்கலாம், ஆற்று மண்ணில இருக்கலாம், கடல்ல இருக்கலாம். நம்ம எந்த மண்ணில வேணுமென்றாலும் நுண்ணங்கி இருக்கலாம். அதே மாதிரி காற்றுல இருக்கலாம், ஒரு அழுகுற பொருள்ல இருக்கலாம். பெருமளவிலான நுண்ணங்கிகள் இருக்கு. ஒரு அழுகுற பொருள்ல நிறைய நுண்ணங்கிகள் தாங்கில இருக்கு. சரியா? ரைட். அப்ப நுண்ணங்கிகள் ஒரு அங்கிகள் இருக்குது. அதுக்கு உதாரணம் அது எங்கெங்க இருக்கு அதெல்லாம் நாங்க படிச்சுட்டோம். சரியா? ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க என்ன விஷயங்கள் படிச்சுனாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். இப்ப நாங்க பார்த்தது தாவரம், விலங்கு, நுண்ணங்கி. வளர்ச்சி அடையக்கூடியவை, வளர்ச்சி அடைய முடியாதவை. சரியா? அப்ப அங்கிகளினுடைய சிறப்பான இயல்புல ஒன்றுதான் வளர்ச்சி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கிகளினுடைய சிறப்பான இயல்பு, ஒரு உயிருள்ள அங்கியாக இருந்தால் அது வளர்ச்சியை காட்டும். பாருங்க, இந்த பூனை முதல் எப்படி இருந்திருக்கு? சின்ன பூனை குட்டியாக இருந்தது. அது பிறகு என்னவாயிருக்கு? ஒரு பெரிய பூனையாக வந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு இந்த பூனைக்குட்டியில? வளர்ச்சி நடந்திருக்கு. வளர்ச்சி growth எப்படி ஆயிருக்கு பாருங்க. அதோட உயரத்துல அதிகரிச்சு. இது கனவளவு கூடியிருக்கு. இதுல திணிவுண்டா அதோட வெயிட் பாருங்க. இந்த குட்டி பூனை எவ்வளவு வெயிட் இருக்கு, இந்த பெரிய பூனை எவ்வளவு வெயிட் இருக்கு. அப்ப அதுக்கு திணிவு கூடியிருக்கு. அப்ப ஒரு பொருள்ல வளர்ச்சி நடந்தா, ஒரு அங்கில வளர்ச்சி நடந்தா அதோட உயரம், அதோட கனவளவு, அதனுடைய திணிவு மூன்றும் மீளாத அதிகரிப்படைஞ்சு. இந்த பூனை திரும்ப இப்படி பூனைக்குட்டியா வராத அளவுக்கு மீளாத வளர்ச்சி ஒன்று நடக்கும். அதே மாதிரி தாவரங்களையும் இதே போல நடக்கலாம். ஒரு தென்னை பாருங்க, அந்த தேங்காயிலிருந்து உருவாகிக்க இவ்வளவு சின்னதாக இருக்கு. தென்னம்பிள்ளை, அதை நாங்க தென்னம்பிள்ளை என்று சொல்றோம். அந்த தென்னம்பிள்ளை வளர்ந்து ஒரு தென்னையாக வருகிறது. அப்ப என்ன நடக்குது பாருங்க, அதோட உயரம் இதை விட, தென்னம்பிள்ளைய விட ஒரு வளர்ந்த தென்னை உயரம் அதிகம். அதே போல
അതിന്റെ കനവളവ് വ്യത്യാസം. சரியா? தெளிவு வித்தியாசம். இந்த தென்னம்பிள்ளையில தேங்காயை தூக்கிட்டு போகலாம். ஆனா தென்னை மரத்தை தூக்கிட்டு போவீங்களா? இல்ல. சரியா? அப்ப நாங்க பாக்குறோம் என்னது ஒரு பொருள்ல வளர்ச்சி நடந்தா அந்த பொருள்ல இருந்து உயரம், கனவளவு, திணிவு என்பவற்றில கட்டாயம் என்ன இருக்கும்? மாற்றம் இருக்கும். அதெல்லாம் வளர்ந்து இருக்கு. சரியா? ரைட். அப்ப இதுல உயிர் உள்ள பொருட்கள்ல நாங்க இந்த வளர்ச்சியை நன்றாக அவதானிக்க முடியும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைண்டா பிள்ளைகள்? நாங்க இதனுடைய தொடர்ச்சியான மீட்டல் வகுப்பை எங்களோட அடுத்து வருகிற வகுப்புல பார்ப்போம். நீங்க ஒருக்கா திரும்ப புத்தகத்தை வாசிச்சுட்டோ அல்லது படிச்சுட்டோ வந்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு விளங்கும். ஏன்னா நான் இதை 2வது தரம் ரிப்பீட்டடா படிக்கிறேன். சரியா? இதோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். நாங்க இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.